கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 35:7 அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல்பெத்தேல் என்று பெயரிட்டான். யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவின் கைக்கும் தன்னுடைய மாமனாகிய லாபானின் கைக்கும் தன்னை தப்புவித்து பத்திரமாய் பாதுகாத்த தேவனை நன்றியோடு நினைவு கூர்ந்தான். அவன் தன்னுடைய தகப்பனுடைய தேசத்திற்கு திரும்பி வரும்போது வழியில் தனக்கு தரிசனமான தேவனுக்கு அந்த பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல்பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு தேவனுடைய வீட்டின் தேவன் என்று பொருள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உங்கள் மேல் பொழிந்தருளின அளவற்ற ஆசீர்வாதங்களுக்காக எத்தனை பேர் அவரிடத்தில் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் எண்ணற்றவைகளாய் இருந்தாலும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ்பவர்கள் மிக சிலர்தான். யாக்கோபினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாய் இருந்தீர்கள். ஆனால் தேவன் உங்கள் மேல் அளவில்லாத ஆசீர்வாதங்களை பொழிந்தருளினார். உங்கள் மூலமாக மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, எப்பொழுதும் உங்கள் பிரயாணத்தை தேவனோடு கூட தொடங்குங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவரை பின்பற்றுங்கள். தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையை ஆண்டு நடத்தும்படி அவரை அனுமதியுங்கள். தேவன் நிச்சயமாகவே உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். தேவனுக்கு வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை ஆளும்படி அனுமதியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு நன்மையான பலனை கொடுப்பார். ஆகவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவர் செய்த சகல நன்மைகளுக்காக அவரை துதிப்பீர்களா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் நன்றியுள்ள இருதயத்தை தருவீராக. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா, உம்மை பின்பற்றுவதை விட்டு பின்வாங்கி போவதில்லை என்று ஆண்டவரே உமக்குள் தீர்மானம் பண்ண கிருபை தாங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க போவதாக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து தீர்மானம் பண்ணட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நீர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல திட்டங்களிலும் ஆண்டவரே அடுத்த லெவல் ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஒரு உயர்வை கட்டளையிடுவீராக ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உயர்ந்து வாழ வைத்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கண்டு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறீர். உம்முடைய பிள்ளைகள் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.